ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை மகானாத்மாக்களுக்கும் பாபாவையே நினைத்து நினைத்து எவ்வளவு நினைக்க முடியுமோ அவ்வளவு நினைத்து கொண்டிருக்கும் கூடிய அனைத்து மகானாத்மாக்களுக்கும் சேவாதாரி ஆத்மாக்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் பாப்தாதாவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டில் 2021 ஆண்டில் நாம் காலெடுத்து வைத்துவிட்டோம். அதனால் பாபாவை எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பிரத்யட்ச செய்ய முடியுமோ நாம் செய்துவிட வேண்டும். அப்படி பிரத்யட்ச செய்வது என்றால் பாபாவுடைய அருகில் இருக்கிறோம் என்பது பொருள்படும். அது டெக்ஸ்ட் சேவையாக இருந்தாலும் சரி, ஆடியோ சேவையாக இருந்தாலும் சரி, வீடியோ சேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேவை செய்வது என்றால் நாம் கண்டிப்பாக பாபாவினுடைய அருகில் இருக்கிறோம் என்றும் புரிந்து கொள்ளலாம், திருப்தியாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நாம் எல்லோருமே சரி பாபாவை அழகாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாபா விசேஷமான முரளியில் பாயிண்ட் சொல்லி நம்மை முன்னேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் பாபாவிற்கு எப்படி நாம் மதிப்பளிப்பதோம் என்றால் கண்டிப்பாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் இருந்தால் மட்டும்தான் நாம் முன்னேற முடியும். ஸ்ரீமத்திலாம் கண்டிப்பாக இந்த ஞான வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால் முக்கியமாக இருப்பது அமிர்த வேலை பிளஸ் முரளி, இது இரண்டு தான் அடிப்படை விஷயமாக இருக்கிறது. இந்த கட்டளையை நாம் மீறவே கூடாது. நமக்கு என்ன பரிவாரம் இருக்கின்றது, முரளியை வாட்ஸ்அப்பில் வருகின்றது, தினம் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்று நம்ம யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், யாரும் பார்க்கவில்லை அப்படி என்று நாம் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கவனத்துடன் ஆன்லைனில் இருந்தாலும் எப்படி நாம் நேரடியாக வகுப்புக்கு போகின்றோமோ அதுபோல நாம் திருப்தியாக இருந்து குஷியாக இருந்து அந்த வகுப்புகளை கேட்டு கேட்டு நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அதைத்தான் பாபா இப்பொழுது நமக்கு விரும்புகின்றார். அந்த வகையில் பக்தியில் கூட பாருங்க, லௌகிகத்தில் தந்தை ஒரு இடத்தில் நாம் வளர்ப்பார், ஆசிரியர் ஒரு இடத்தில் கற்பிப்பார், சத்குரு ஒரு இடத்தில் அவர் நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார். இப்படியாக லௌகிகத்தில் நாம் இருந்திருக்கின்றார்கள் நிறைய ஆத்மாக்கள். ஆனால் சங்கமிக உண்மையான உயர்ந்த பகவான் ஒரே சமயத்தில் பலவிதமான சம்பந்தங்களை சொல்லி என்னிடம் மட்டுமே நீங்கள் சம்பந்தம் வைத்து குஷியாக இருந்து திருப்தியாக இருந்து நீங்கள் முன்னேற வேண்டும் என்று ஒரே சமயத்தில் தந்தையாகவும், அதுவும் சாதாரண தந்தை கிடையாது, பரம தந்தையாகவும் பரம ஆசிரியராகவும் பரம சத்குருவாகவும் இருந்து நமக்கு கட்டளையிடுகின்றார் ஸ்ரீமத்தை கொடுத்து. அந்த வகையில் நாம் முன்னேற வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது இதுபோல் எங்கேயாவது நாம் பார்த்திருப்போமா? கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. சங்கமுகத்தில் மட்டும்தான் ஒரே இடத்தில் நாம் இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பாபா முரளியில் திருப்தியாக குஷியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என்னை மட்டும் நினைத்தால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன நினைப்பீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் தூய்மை அடைவீர்கள். எவ்வளவு என்னை நினைக்கவில்லையோ அவ்வளவு தூய்மை ஆக மாட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால தான் இப்போ பாபா லௌகிகத்தில் பாருங்க, 12 எக்ஸாம் இருக்குன்னா பரீட்சை 11 மாதமாக நிறைய டெஸ்ட்டு எக்ஸாமு எல்லாம் வைப்பார்கள். கடைசியில் தேர்வு வைப்பார்கள். அதற்கு ரிசல்ட் வரத்திற்கு 1 மாதம் இல்லை 2 மாதமும் ஆகும். ஆனால் இங்கே பாபா நமக்கு தினம் டெஸ்ட் பேப்பர் தான் இருக்குது. வெளியில் போனாலும் டெஸ்ட் பேப்பர் தான், வீட்டில் இருந்தாலும் டெஸ்ட் பேப்பர் தான், ஆத்மா உடம்புல இருந்தாலும் டெஸ்ட் பேப்பர் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பாபா நமக்கு ஆன்சர் சொல்லிவிட்டார், பதில் சொல்லிவிட்டார். என்ன பதில்? நீங்கள் தான் தேவதை ஆகப் போகின்றீர்கள், நீங்கள் தான் 2500 வருஷம் சுகமாக இருந்தீர்கள் அப்படி என்று ரிசல்ட்டு வெளிவிட்டார். அதனால் நாம் எல்லோருமே சரி லட்சியமும் லட்சணமும் வைத்து முன்னேற செல்ல வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது. அதனால் நமக்கு எப்பொழுதுமே தினம் டெஸ்ட் பேப்பர் இருக்கும், பதில் கொடுத்து விட்டார். அதனால் நமக்கு எந்தவித கவலையும் கிடையாது, நாம் முன்னேற செல்ல வேண்டியதாக இருக்கின்றது இப்பொழுது. அந்த தேவதையினுடைய கையில் பாருங்க எல்லாம் அலங்காரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தாமரைப்பூ எல்லாமே கொடுத்துருக்காங்க, அலங்காரம், சங்கு, இப்படியாக
ஏன்னா அவர்கள் தான் அந்த தூய்மை இடத்துக்கு உட்கார முடியும், அந்த தேவதைகள். நாமும் கூட அந்த பிராமண அந்த சொரூபத்திலிருந்து நாம் அந்த நிலையை அனுபவம் செய்ய வேண்டும், சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஸோ இது போல் 3 ரூபத்தில் பாபா இன்னைக்கு விசேஷமாக சொல்லிவிட்டார். இந்த ஞானத்தை கொடுத்து, அந்த சேவையை கொடுத்து, யோக பலம் இன்னைக்கு சொல்லியிருக்கார் பாபா. நேற்றைய வரதானமும் சரி, இன்றைய வரதானம் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த வரதானத்தை எடுத்து திரும்பி பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், ரொம்ப உண்மையாக புரியும். இன்னைக்கு வரதானம் பாபா சொல்லியிருப்பாரு, என்னுடன் மட்டுமே சம்பந்தம் வைக்க வேண்டும், என்னுடன் மட்டும் உறவு வைக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய மனதினுடைய சக்தியினுடைய பிரத்யட்சமாகிவிடும். அப்படி ஆகிவிட்டா, அப்படி ஆகணும்னா நம்ம சூட்சும சேவாதாரியா இருந்தால் தான் பண்ண முடியும். அதாவது நம்முடைய பேச்சினுடைய சக்தி இருந்தாலும் சரி, நம்முடைய கர்மத்தினுடைய சக்தி இருந்தாலும் சரி, எல்லாம் பாபாவை வெளிப்படுத்திவிடும். காரணம், நாம் எல்லோருமே அந்த சூட்சும சேவை, அந்த அமைதியினுடைய சக்தியில் போனால் தான் பண்ண முடியும். இந்த மனம் புத்தி மூலமாக இந்த சாகார உலகத்திலிருந்து, இந்த சத்தத்திலிருந்து நாம் மேலே போக வேண்டும். யோக பலம் அதுதான் சொல்லுவாங்க. அப்படி அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆழ்ந்த உள்ளுக்குள்ளே போகும்பொழுது அந்த யோக பலம், அந்த வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கின்றார். வரதானத்தில் இன்னைக்கு தெளிவாக இருக்கும். அதுதான் உண்மையான யோக பலம்னு சொல்லுவாங்க. அப்படி நம் உள்ளுக்குள்ள அந்த அமைதியினுடைய சக்தி நமக்கு உள்ளே நிரப்பிவிட்டால், எப்பேற்பட்ட ஆத்மாக்கள், அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்த ஆத்மாக்களும் சரி, அவர்களோட பக்கத்தில் இருக்கிறவர்கள் தோன்றும். அவர்களை அருகில் அழைத்து அவர்களோட பேசலாம். காரணம், அந்த அமைதியினுடைய சக்தி பக்கமே இருக்கும். இதுதான் உண்மையான அந்த சூட்சும சேவையே ஆகும். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டெலிபதி கனெக்ஷன் சொல்லுவாங்க. நாம் அதுபோல் நம்ம எவ்வளோக்கு நாம் உள்ளுக்குள்ள அந்த அன்பு, அந்த அமைதியினுடைய சக்தி நாம் உள்ளுக்குள்ளே போகின்றோமோ, பாபாவோட அருகில் போகின்றோமோ, அப்போ எல்லா ஆத்மாக்களும் நம் பக்கத்தில் விடுவார்கள். அதான் உண்மை. அதே போல் நேற்றுடைய வரதான கூட சொல்லியிருப்பார் பாபா. தன்னுடைய பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஏகாக்கிரதா. அந்த சுரூபத்தின் மூலமாக நாம் சூட்சும சக்திகள், அது அமைதி சக்தி, அன்பு சக்தி, அந்த தூய்மை சக்தி எல்லாத்தையும் நம்ம விளையாட்டு அனுபவம் செய்திருந்தால் ஆக வேண்டும் என்றால் நாம் முகமுடையர் ஆக வேண்டும். நம்ம எல்லோருமே சரி அந்த சூட்சும சக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும், அதனுடைய விளையாட்டில் விளையாட வேண்டும். அதுபோல தான் அந்த சூட்சும சக்திகளை பயன்படுத்தி எப்பேற்பட்ட தூரத்தில் உள்ள ஆத்மாக்களையும் தந்தனுடைய சம்ஸ்காரங்களை மாற்ற முடியும். இதுதான் ஏகாக்கிரதா. அப்படி என்று பாபா நேற்றைய வரதானம் சொல்லியிருப்பார். அது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தானாக அழிந்துவிடும். காரணம், நாம் தான் ஏற்கனவே அந்த சக்திகள் மூலமாக விளையாடி கொண்டிருக்கின்றோம். அது தூய்மையினுடைய சக்தி இருந்தாலும் சரி, அந்த அன்பு சக்தி இருந்தாலும் சரி, ஞானத்தினுடைய சக்தி இருந்தாலும் சரி, எல்லாம் அதனுடைய விளையாட்டில் விளையாடி கொண்டிருந்தால் கண்டிப்பாக எல்லா ஆத்மாக்களையும் நாம் அருகில் கொண்டு வந்து விடலாம். பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஏகாக்கிரதா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பவர் ஆஃப் அந்த சூட்சும சேவாதாரி சொல்லியிருப்பார் இன்றைய வரதானத்தில். இப்போ இந்த யோக பலத்தை எப்படி நாம் இன்னும் உயர்த்தலாம், அதற்கு நாம் என்ன பண்ணணும், முதல்ல அந்த இயற்கை கூட நம்ம வாழணும். ஃபஸ்ட்டு க்ரீன் டைம்னு சொல்லுவாங்க. க்ரீன் டைம், அந்த இயற்கை எப்படி காலையில் 4 மணிக்கு எந்திரிக்குதோ அதுபோல் நாமும் கூட காலையில் எந்திரிக்கணும். அதனுடைய இயற்கையினுடைய அது எப்போது 7 மணிக்கெலாம், ஈவினிங் 7 மணிக்கெலாம் தூங்கிவிடும். அதுபோல் நாம் அந்த இயற்கையோட ஒன்றி வாழணும். அப்போ தான் அந்த யோக பலத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும், பண்ண முடியும். அப்போ தனிமையில் உட்கார்ந்து அந்த இயற்கையோடு நாம் இருக்கும்பொழுது பாபாவை நாம் அருகில் கொண்டு வந்து விடலாம், அவருடைய அருகில் சென்று விடலாம். அதே போல் நாம் எப்பொழுதுமே சரி அந்த யோகா செய்யும் பொழுது ஒரு 1/2 hour சரி, இல்லை ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும். கண்டினியூஸாக பண்ணாலும் கொஞ்சம் யோகத்தினுடைய சக்தி குறையும். அப்போ பிரேக் எடுத்துக்கணும். இப்படி பண்ண நம்ம அந்த யோகத்தினுடைய சக்தி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகரிக்கப்படுத்தலாம். அதே போல் இந்த முரளியை அடிக்கடி நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு முரளியுடைய தலைப்பு என்ன, இன்னைக்கு வரதானம் என்ன, இன்னைக்கு முரளியுடைய சாராம்சம் என்ன, என்னுடைய சுலோகம் என்ன, அது எல்லாமே நேற்றுடைய வரதானம் என்ன, நேற்றுடைய சாராம்சம் என்ன, நேற்றுடைய சுலோகம் என்ன, இப்படி நம்ம சில சமயத்தில் மனப்பாடம் செய்ய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மனப்பாடம் செய்து கொண்டால் மட்டுமே சரி நம்ம அந்த அமைதி சக்தியினுடைய இன்னும் அதிகரிக்கப்படுத்தலாம்.
இதெல்லாம் வந்து அந்த பவர் ஆஃப் சைலன்ஸு, பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் வந்து மெமரி மனப்பாடம் செய்வதும் பொழுது. அதே போல் ஒரே சமயத்தில் பலவிதமான மல்டி டாஸ்க் பண்ணக்கூடாது வந்து. சில சமயம் வந்து முரளி படிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோ கேட்டுகிட்டே படிப்பாங்க வந்து, வீடியோ பார்த்துக்கிட்டே முரளி படிப்பார்கள். இதுபோல் நிறைய சேவைகள் செய்து கொண்டே முரளி படிப்பார்கள். இப்படிலாம் செய்தால் கண்டிப்பாக அந்த பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர முடியாது, அந்த யோக பலத்தை கொண்டு வர முடியாது. அதே போல் அட்டன்டிவ் லிசனிங் சொல்லுவாங்க வந்து. அதாவது இப்போ ஜேர்னலிஸ்ட்லாம் பாருங்கள், ஒரு கார்டில் நிறைய வந்து படம் எடுப்பார்கள், நிறைய வீடியோ ஷூட் எடுப்பாங்க. எடுத்துகிட்டு பிறகு வந்து அதை டிவியில் காமிப்பாங்க வந்து. அது காமிக்கும் பொழுது என்னென்னா பவராக இருக்கும் வந்து. அதை போல தான் நாம் வந்து முரளி படிக்கும் பொழுதும் சரி, எல்லாமே சரி வந்து அந்த பரந்தாமத்தில் போய்விட்டு வரும்பொழுது அது வந்து நம்முடைய முகத்தின் மூலமாக, நம்முடைய நடத்தைகள் மூலமாக வெளிப்பட்டு விடும் மற்றவர்களுக்கு. ஓஹோ, இவர்கள் இறைவனுடைய மாணவர்கள், இவர்களுடைய ஸ்ரீமத் நடக்கின்றார்கள் என்று மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதுபோல் நம்முடைய அந்த யோக பலத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். அதே போல் அவாய்டு டிஸ்ட்ரக்ஷன். நம்முடைய யோகா செய்யும்போது நிறைய வந்து தடைகள் வரும். அப்பொழுது வந்து அந்த தடைகள் ஏன் வருது, எதனால் வருகிறது அப்படி என்று அதை சோதனை செய்து அறிந்து கொண்டோம் என்றால் நாம் இன்னும் பாபாவின் அருகில் சென்று விடலாம், அந்த யோக பலத்தை அதிகரிக்கலாம். இப்படியாக பலவிதமான நாம் புரிந்து கொண்டு அந்த யோக பலத்தை அந்த சூட்சும சேவாதிரி ஆக வேண்டும். பாபாவுடைய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பாபாவுடைய உறவு இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அப்பதான் பாபாவுடைய அந்த சூட்சும சக்திகள் புரிந்து கொள்ள முடியும். பவர் ஆஃப் சைலன்ஸ், பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு விஷயம் வந்து அந்த யோக பலத்தை அதிகரிப்பதற்காக நம்முடைய யோகம் எங்கு ஒரு அறையில் உட்காருமோ அங்கே பாபாவுடைய போட்டோ இருந்தாலும் சரி, அந்த இயற்கையினுடைய படங்கள் இருந்தாலும் சரி, அழகாக ஒட்டி வைக்க வேண்டும் வீட்டில். அந்த நம்ம யோகம் செய்யக்கூடிய அந்த வீட்டில் பாபாவுடைய லைட் இருந்தாலும் சரி. அப்புறம் இன்னொரு வந்து சால்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க வந்து. சால்ட் லேம்ப்பு அதாவது உப்புடைய விளக்கு. அந்த உப்பு என்ன பண்ண ஒரு கண்ணாடியை வச்சுட்டு ஓப்பனில் வைக்கணும் வந்து. அப்போ வைக்கும் பொழுது அந்த ரூமில் ஃபுல்லாக அந்த நேர்மறையான எண்ணங்கள் வரும். இதை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அதுமாரி லைட் வச்சு கூட நம்ம வந்து யோகாவை செய்யும் பொழுது பாபாவுடைய அந்த சூட்சும சக்திகளை நாம் கேட்ச் பண்ணலாம். அதே போல் நாம் எப்பொழுதுமே சரி எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். எக்ஸசைஸ் எப்படி செய்ய முடியும்? அடிக்கடி நம்ம பரந்தாமத்துக்கு போக வேண்டும், அடிக்கடி சூட்சும வர வேண்டும், அடிக்கடி நம்ம தேவதா சுரூபத்துக்கு கொண்டு வர வேண்டும். சில சமயத்தில் வந்து மெலோடியான சாங்ஸ் கேட்கலாம். அந்த சாங்ஸ் கேட்டாலுமே சரி நம்ம வந்து அந்த யோக பலத்தினுடைய சக்திகளை பெறலாம். இப்படியாக அந்த யோக பலத்தை இன்னைக்கு பாபா வரதன சொன்ன மாதிரி நிறைய எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். பாட்டல் கேட்கலாம், கவிதைகள் பாடலாம். இப்படி மெலோடியாக பாடும் பொழுது பாபாவுடைய அந்த ஞானத்தின் அடிப்படையில் அவர் கேட்ச் பண்ணலாம். அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது வந்து 5 விதமான ரூல்ஸ், 5 விதமான விதிகள். அதாவது நம்ம யோகா செய்யும் பொழுது ½ யோகா செய்யணும்னு வச்சுங்க. இப்போ 6:30 to 7:30, அதாவது 6:30 மணிலிருந்து 7:30 வரைக்கும் நம்ம யோகா செய்கிறோம். கரெக்டாக அந்த 7:30 மணி எந்திரிக்கூடாது. அந்த யோகத்திலிருந்து ஒரு 5 நிமிஷம் தள்ளி வைத்து பார்க்க வேண்டும். அப்போ வந்து பாபாவுடைய யோகத்தினுடைய சக்திகள் இன்னும் அதிகரிக்கலாம். அதே போல் நம்ம நடக்கும்பொழுதும் சரி வந்து கரெக்டாக ஒரு ½ வாக் பண்ணுறோம். நம்ம நடக்கும்பொழுது அந்த ஒரு 35 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நம்ம யோகா அந்த நடக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் 5 நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிக்கணும். அது சாப்பிட இருந்தாலும் சரி, நம்ம நடக்கும்பொழுதுலாம் சரி, யோகம் கரெக்டாக 1 மணி தான் கரெக்டாக நம்ம யோகா பண்ணக்கூடாது வந்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டும். அப்போ வந்து பாபாவுடைய சக்திகள் இன்னும் அதிகரிக்கலாம். அதே போல் நம்ம சேவை செய்யும் பொழுதும் சரி, ஈஸ்வரிய சேவை நம்ம சாகாரத்தில் இருந்தாலும் சரி, மன சேவை செய்தாலும் சரி, கரெக்டாக ஒரு 5 நிமிடம் தள்ளி வைத்து யோகா செய்து வந்தால் கண்டிப்பாக பாபாவுடைய சக்திகள் இன்னும் அதிகரிக்கலாம். அதே போல் இந்த சேவையெல்லாம் செய்யணும்னா மைண்டு வந்து மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும், வந்து கூல்னஸை வச்சுக்கணும். வந்து எல்லாமே அந்த மைண்டு வந்து கூலாக வைத்துக்கொண்டு நம்ம யோகம் செய்ய வேண்டும். அப்பொழுது வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுடைய அந்த ஏகாக்கிரத்தனுடைய அந்த சூட்சும சக்திகளை நம்ம கொண்டு வரலாம். அதே போல் நம்ம சாத்வீக உணவும் இருக்குது வந்து யோகத்தினுடைய மிக முக்கியமாக சாத்வீக உணவு, ஹை வைப்ரேஷனல் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதி உயர்ந்த எண்ணங்களுடைய சாப்பாடு. அதேமாதிரி லோ வைப்ரேஷனல் சாப்பாடு இருக்குது. 2 விதமான சாப்பாடுகள் இருக்கின்றது. அந்த உயர்ந்த அந்த ஹை வைப்ரேஷன் சாப்பாடுனா இப்போ பழங்கள் பாரு வந்து அதை சூரிய ஒளியால் அந்த பழங்களை பழுக்கின்றது. இந்த பழங்கள், ஃப்ரூட்ஸு, இந்த எல்லாமே சரி வந்து
ஃப்ரூட்ஸு, க்ரீன்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சரி அந்த சூரிய ஒளியில் வந்து அது பழமாகின்றது. அதை சாப்பிட்டால் இன்னும் நம்ம என்னுடைய யோகத்தினுடைய சக்திகளை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதிகரிக்கப்படுத்தலாம். அதே போல் இந்த பழங்கள் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதை வேக வைக்கும் பொழுது அதனுடைய நேச்சர் வந்து மாறி விடுகின்றது. அப்போ வந்து உடம்புக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, வந்து தடைகள் ஏற்படுத்துகின்றது. அப்போ வந்து யோகத்தினுடைய தடைபடுகின்றது. அந்த யாத்திரை வந்து தடைபடுத்தே ஆகும். அதனால தான் பாபா அடிக்கடி சொல்லுவார் வந்து இயற்கையாக ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சமைக்கும் பொழுது என்னுடைய நினைவில் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த சாப்பாடு அந்த உணவு இன்னும் சக்தி மிக்கதாக ஆகிவிடும். அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டால் இன்னும் யோகத்தினுடைய பலத்தை அதிகரிக்கப்படுத்தலாம் என்று பாபா அடிக்கடி சொல்வதுண்டு. இது மாதிரி 2 விதமான ஃபுட்டு நாம் எப்பொழுதும் யோகிகள் வந்து அந்த ஃப்ரூட்ஸு, அந்த வெஜிடபிள்ஸு, க்ரீன்ஸான எல்லாமே சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த யோகத்தினுடைய சக்தி ஏகாக்கிரத்தில் கொண்டு வரலாம். ஸோ இப்படியாக நாம் வந்து அந்த யோகத்தினுடைய பலத்தை பற்றி பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கின்றார் வரதானத்தில். பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், பவர் ஆஃப் சைலன்ஸு, இதையெல்லாம் கொண்டு வரும்பொழுது பாபாவிற்கு சமமாகவும் சம்பூர்ணமாக ஆகிவிடலாம். இது ஒரு சுயமரியாதை வைத்துக்கொண்டு அடிக்கடி நாம் வந்து எக்ஸசைஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில சமயத்தில் சூட்ச மதனம் போகணும், சில சமயத்தில் பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்படியாக நம்ம ட்ரில்லு செய்ய 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 நம்முடைய அந்த சூட்சும லீலைகள் வந்து நம்ம எப்பேற்பட்ட ஆத்மாக்களும் அருகில் கொண்டு வந்து விடலாம். அப்போ வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிவிடலாம். இதுபோல் நம்ம அடிக்கடி நம்ம சேவை செய்து 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 சம்பூர்ணம் ஆகிவிடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் சம்பூர்ண பரிசானுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.